நீதியின் இடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடும் பந்தயத்திலே நம்மை பலப்படுத்திய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நேயர்களே, நம் தேவன் தீமோத்தேயு நிருபத்தின் மூலமாக தேவன் நமக்கு விவரித்து காண்பிக்கும் காரியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களோடு இணைந்து ஆவிக்குரிய பயணம் மேற்கொண்டிருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். வாருங்கள், இன்றைய தியான நிகழ்ச்சியில் தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஆவிக்குரிய காரியங்களை இணைந்து கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள கருத்துள்ளவர்களாக நீங்கள் நேரம் எடுத்துக் கொள்வதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இன்று நாம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 22ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்று நாம் பார்க்க போகிற வேத பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலே தனக்கான கல்லறை வாசகத்தை எழுதியிருப்பதை படிக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். முதலாவதாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். ரோமாவரியிலே கைது செய்து வைப்பவர்களை கொலை செய்யும் இடத்திற்கு நாம் செல்வோம் என்றால் எங்கும் இரத்த களமாயிருக்கும். தலை வெட்டப்படுவதற்கான அந்த கட்டையிலே தலையை வைப்பதை பார்ப்பதே பயங்கரமாயிருக்கும். வலிமை மிக்க ரோம போர் வீரன் ஒருவன் தலைக்கு மேலாக இருக்கும் அந்த கத்தியை உயர்த்தி ஒருமுறை அது கீழே விழும் பொழுதே தலை ஒரு பக்கம், உடல் ஒரு பக்கம் துடித்து விழுவதை பார்ப்பது பயங்கரமான ஒரு காட்சிதான். ஆனால் பவுல் சொல்வது என்ன? இந்த வெளி நிலைமையைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள், எனவே நீங்கள் அதிகமாய் பார்க்கவில்லை. அது பவுல் தன்னை பான பலியாக கொடுக்கும் ஒரு பலிபீடம் என்று கூறுகிறார். முதல் முறை பவுல் கைது செய்யப்பட்ட பொழுது மரணத்தை எதிர்பார்த்தவராக இதை குறித்து பிலிப்பி சபைக்கும் எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். பவுல் தனது ஜீவனை அப்படியே ஊற்றி கொடுக்க விரும்பினார். இப்பொழுது அவர் வாழ்நாட்களின் இறுதி நாட்களிலே தான் பான பலியாக வார்க்கப்பட போகிறேன் என்கிறார். பானபலி என்றால் என்ன? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பான பலியை குறித்த எந்த குறிப்பிட்ட விதிமுறைகளையும் கொடுக்கவில்லை. என்றாலும் யாத்ராமத்திலும் லேவியராமத்திலும் இது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் பலியின் மேல் ஊற்றப்படுகிறது. அந்த வெண்கல பலிபீடத்தின் மேல் பலி வைக்கப்பட்டு அடியிலே தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு சூடாக இருக்கும் பலியின் மேல் அந்த திராட்சரசம் ஊற்றப்படும் பொழுது அது ஆவியாகி சென்றுவிடும். இங்கே பவுலும் அதைத்தான் சொல்லுகிறார். பவுலின் வாழ்க்கை சீக்கிரம் மறைந்து போகிறது. அவர் தொடர்பாக உலகத்திலே காணக்கூடியவர் கிறிஸ்து ஒருவரே. அதாவது பவுல் மூலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பலர் பவுலின் காலத்திற்கு பின்னும் தொடர்ந்து உலகத்திலே வாழ்வார்கள். பல கிறிஸ்தவர்களும் தங்கள் பெயர் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்லில் செதுக்கி வைக்க விரும்புகிறார்கள். அல்லது சில கட்டிடங்களுக்கு தங்கள் பெயரை வைக்கிறார்கள். இப்படி பெயரில் கல் அடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சண்டை போடும் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் பவுல் அப்படிப்பட்ட எதையுமே வாஞ்சிக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை ஜீவ பலியாக ஊற்றப்படட்டும் என்கிறார். பவுல் அல்ல, கிறிஸ்துவே உயர்த்தப்பட வேண்டும். இது மிக உன்னதமான ஒரு வேத பகுதி. பவுலின் இந்த கல்லறை வாக்கியத்தை 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, அவர் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே பின்னாலே திரும்பி பார்ப்பது. மரணத்திற்கு முன் இவ்வாறு செய்வது சரியான ஒன்றுதான். 2வது பகுதி மிக முக்கியமானது. இது அவர் எதிர்பார்த்திருக்கும் நித்திய ஜீவனை குறித்தது. இவ்வுலக வாழ்க்கையும் நித்திய ஜீவனும் மரணம் என்னும் சொல்லால் பிரிக்கப்படுகிறது. பவுல் தனது வாழ்க்கையை 3 விதங்களிலே வகைப்படுத்துகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன். அவர் நல்ல ஒரு போர் வீரனாக இருந்தார். அவர் செய்ய வேண்டிய ஒரு யுத்தம் இருந்தது, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வெற்றி இருந்தது. இப்பொழுது அவர் வாழ்க்கையிலே இறுதியிலே
என் இரட்சகருக்காக நான் ஒரு போர் வீரனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் பங்கு பெற வேண்டிய ஒரு யுத்தம் உண்டு. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய வார்த்தைக்காக உறுதியாக நிற்க வேண்டும். இரண்டாவது, பவுல் சொல்வது, என் ஓட்டத்தை முடித்தேன். வாழ்க்கை என்பது ஒரு போர் மட்டுமல்ல, அது ஒரு ஓட்ட பந்தயமாயும் இருக்கிறது. பவுல் பரிசை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் ஒழுக்கமுள்ள ஒரு விளையாட்டு வீரர். இந்த போராட்டத்தில் தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படிந்திருந்தார். யாரும் குறை கூற முடியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எல்லா வகைகளிலேயும் அவர் முயற்சி செய்தார். 1 கொரிந்தியர் 9:27 பாருங்கள். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். மேலும் எபிரேயர் 12 முதல் 2 வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எனவே பவுல் இறுதியாய் சொல்வது, ஓட்டத்தை முடித்தேன். கர்த்தர் அவருக்காக வைத்திருந்த எல்லா திட்டங்களையும் செய்து முடித்து விட்டார். மேலும் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றும் சொல்லுகிறார். வாழ்க்கை என்பது கடவுள் நம்மை நம்பி கொடுத்த ஒன்று. அவர் நல்ல ஒரு உக்கரானக்காரராக வாழ்ந்து முடித்தார். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் அவர் சாயவில்லை. பவுல் இங்கே கூறும் காரியங்கள் எல்லாம் எத்தனை அற்புதமான சத்தியங்கள் இல்லையா? சரி, இப்பொழுது 6 என்ன சொல்கிறார் கவனியுங்கள். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இந்த இடத்தில் பிரியும் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை வேறு. 1 தெசலோனிக்கேயர் நிருபத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்லப்பட்டிருக்கிற பிரிந்து போகுதல் வேறு. இப்பொழுது பவுல் வேறு ஒரு வாசல் வழியாய் செல்ல இருக்கிறார். இரகசிய வருகையின் காலத்திலே உயிரோடு இருக்கும் விசுவாசிகள் இந்த வாசலின் வழியாய் செல்ல வேண்டியது இல்லை. இதை குறித்து கொரிந்து சபைக்கு என்ன எழுதியிருக்கிறார்? கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:51-52 இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பவுல் பிரிந்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க வார்த்தை அனாலிசிஸ். இது 2 வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கிறது. அதில் ஒன்று லூவோ என்பது. இதன் பொருள் கட்டவிழ்ப்பது அல்லது தளர்த்துவது. அனாலிசிஸ் என்ற வார்த்தையை கட்டவிழ்க்கப்படும் எதற்கும் பயன்படுத்த முடியும். ஆனால் பொதுவாக துறைமுகத்தில் கட்டப்பட்டிருக்கும், புறப்பட தயாராக இருக்கும் ஒரு கப்பலின் கயிற்றை அவிழ்ப்பதை இது குறிக்கிறது. பவுல் கூறுவதற்கும் இன்று பொதுவாக சொல்லப்படுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்நாட்களிலே யாராவது மறைந்து போனால் அவர்கள் வாழ்க்கை என்னும் கடல் பயணத்தை முடித்து இப்பொழுது துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் பவுல் அதற்கு நேர் எதிர்மறையான காரியத்தை சொல்லுகிறார். நான் இவ்வளவு காலம் துறைமுகத்திலே கட்டப்பட்டு கிடந்தேன். அதுதான் வாழ்க்கை என்பது. நாம் எங்கேயும் போய் சேரவில்லை. பூமியில் நாம் கட்டி போடப்பட்டிருந்தோம். அதுதான் இதன் கருத்து. ஆம், கர்த்தருடைய பிள்ளைக்கு இதுதான் மரணம் என்பது. என் கழுத்து துண்டிக்கப்படுவதையும் இரத்த கோலமான அந்த நிலையையும் நினைத்து நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். துறைமுகத்திலே கட்டப்பட்ட ஒரு கப்பலை போல இருந்தேன். மரணம் வரும்பொழுது கிறிஸ்துவுடன் இருக்கும்படி நான் இப்பொழுது புறப்பட்டு போகிறேன். இதுவே எனக்கு சிறந்தது என்று எழுதுகிறார். 8 அவர் சொல்லும் பொழுது, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார் என்பதையும் உறுதியாய் கூறுகிறார். பவுலின் கல்லறை வாசகத்தின் நேர்மறையான பகுதியை இது சுட்டி காட்டுகிறது. நீதியின் கிரீடத்தை அவர் எதிர்பார்க்கிறார். கிரீடம் என்பது ஒரு வெகுமதி.
ஒரு நாள் நிச்சயம் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு அவர் பேசுகிறார். அதை இன்னமும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதமான பல கிரீடங்களை குறித்து புதிய ஏற்பாட்டிலேயும் நாம் படிக்கிறோம். உதாரணமாக 1 கொரிந்தியர் 9 24, 25 வசனங்களை பாருங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்திலே வெற்றி பெறுவதற்கு கொடுக்கப்படும் கிரீடம், மேலும் ஆத்ம ஆதாயம் செய்வோருக்கான ஒரு கிரீடத்தை குறித்தும் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4 1 பாருங்கள். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆம், மற்றவர்களை விசுவாச பாதையிலே வழிநடத்துபவர்களுக்கும் ஒரு கிரீடம் காத்திருக்கிறது. இப்படி அநேக கிரீடங்கள் காத்திருக்கின்றன. நீதியின் கிரீடம் என்று சொல்கிறாரே, அதன் பொருள் என்ன? நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கான வெகுமதிதான் அது. நிச்சயம் பவுல் இதை பெற்றுக்கொள்வார். 8 வசனத்திலே, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று பவுல் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மீண்டும் எப்பொழுது பிரசன்னமாக போகிறார் என்பதை குறித்த வித்தியாசமான கருத்துக்களை உடையவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதற்காக அவர் உங்களுக்கு வெகுமதியை கொடுக்க காத்திருக்கவில்லை. அவர் பிரசன்னமாகுதலை நீங்கள் விருப்பத்தோடு எதிர்பார்க்கிறீர்களா? அவர் மேல் உண்மையான அன்போடு அதற்காக காத்திருக்கிறீர்களா? அவரோடு நெருக்கமான ஒரு உறவு வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்பதை எப்பொழுதாவது அவரிடம் சொல்லி இருக்கிறீர்களா? ஒரு காலத்திலே அவரை பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்திய பவுல் இயேசு யார் என்பதை அறிந்த பின் ஒவ்வொரு நாளுமே, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் ஒவ்வொருவருக்கும் கிரீடம் காத்திருக்கிறது. எனக்கு அந்த கிரீடம் வேண்டும், உங்களுக்கும் அந்த கிரீடம் வேண்டும். இதுவரை நாம் வாசித்த வசனங்களிலே ஒரு வெற்றி தொனி இருந்தது. இப்பொழுது பவுல் தன் இருக்கும் உண்மை நிலையை உணர்ந்து சில காரியங்களை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4 9 கவனிங்கள். நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஏன் பவுல் இவ்வாறு கூறுகிறார்? ஏனென்றால் அவர் தனிமையில் சிறையில் இருந்தார். இன்று ரோமாபுரியில் அந்த சிறைகளின் அருகிலே நீங்கள் நின்றாலும் இந்த வாசகம்தான் உங்கள் உள்ளத்திலேயும் ஞாபகத்திற்கு வரும். சரி, 2 தீமோத்தேயு 4:10 பாருங்கள். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். தேமா ஊழியத்திற்காக வந்தவன் தான். ஆனால் உலக ஆசை தொடர்ந்து அவன் ஊழியத்தில் இருக்க முடியாதபடி அவன் எண்ணத்தை மாற்றியது. தெசலோனிக்கே பட்டணத்துக்கு சென்று விடுகிறான். கிரெஸ்கே கலாத்திய நாட்டிற்கு சென்று விடுகிறான். ஆனால் அவன் சென்றதற்கான காரணம் நமக்கு சொல்லப்படவில்லை. தீத்து தல்மத்தியா நாட்டிற்கு சென்று விட்டான். ஒருவேளை அவன் தனியாய் கர்த்தருடைய ஊழியத்தை அந்த பகுதியிலே செய்யும்படி பவுல் அனுப்பியிருக்கலாம். வசனம் 11 பாருங்கள். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இங்கே நாம் பார்ப்பது போல வைத்தியனாகிய லூக்கா மாத்திரம் பவுல் அப்போஸ்தலனோடு இறுதி வரை இருந்திருக்கிறார். அடுத்து மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா என்று சொல்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? பவுல் 2வது ஊழிய பிரயாணத்திற்கு செல்லும் பொழுது யோவான் மார்க்குவை கூட்டிக் கொண்டு செல்லவில்லை. ஏனென்றால் முதல் பயணத்திலே அவர் இடையில் வந்துவிட்டதால் பவுல் மீண்டும் மார்க்கை கூட்டிச் செல்ல விரும்பவில்லை. ஆனால் இப்பொழுது மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, அவன் ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று மார்க்குவை புரிந்தவராக தன் இறுதி எழுத்துக்களிலே மார்க்குவை நினைவு கூறுகிறார். மன்னித்து இணைந்து கர்த்தருக்காக சேவை செய்வது கர்த்தருக்கு ஒரு பெரிய சாட்சி. பிரியமானவர்களே, இதை உணர்ந்து கொள்ள நாம் வேண்டும்.
நீங்கள் உங்கள் ஊழியத்திலே யாரையாவது விட்டு இடையிலே வந்திருப்பீர்கள் என்றால், அல்லது யாரையாவது நீங்கள் சேர்த்து கொள்ள மறந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தரின் பாதத்திலே சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள். சேர்ந்து மீண்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். 2 தீமோத்தேயு 4:12 பாருங்கள். தீகிக்குவை நான் எபேசுவுக்கு அனுப்பினேன். தீகிக்கு ஒரு திருச்சபை போதகராயிருந்ததால் எபேசில் இருந்த அந்த திருச்சபைக்கு பவுல் தீகிக்குவை அனுப்பிவிட்டார். அவருக்கு பொறுப்பு இருந்ததால் கால வரம்பின்றி ரோமாபுரியிலே அவர் வலம் வர முடியாது. அடுத்த வசனம் மிக முக்கியமான ஒன்று. 2 தீமோத்தேயு 4:13 துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற்சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. துரோவா பட்டணத்திலே கார்ப்பு என்பவனிடத்தில் பவுல் வைத்துவிட்டு வந்த மேலங்கியை கொண்டு வரும்படியாய் கேட்கிறார். இதனால் அந்த சிறைச்சாலையிலே குளிர் அதிகமானதாக இருந்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது. மே ஜூன் மாதங்களிலே அந்த இடத்திற்கு சென்ற ஊழியர் ஒருவர் உண்மையாகவே அந்த இடம் அந்த காலகட்டத்திலும் மிகவும் குளிராய் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். பவுல் அவருடைய சரீர பிரகாரமான தேவையையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் தன்னுடைய புஸ்தகங்களையும் தோல் சுருட்களையும் கொண்டு வரும்படியாகவும் கேட்கிறார். அது அவருடைய வாழ்க்கையின் இறுதி நாட்கள் என்பதை அறிந்திருந்தாலும் நேரத்தை வீணாக்காமல் மேலும் மேலும் வாசிப்பதிலே வாஞ்சை உள்ளவராய் இருந்தார். கர்த்தருடைய ஊழியத்தின் கடைசி காலங்களிலே இருக்கும் ஒரு ஊழியராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றாலும் வேத வசனங்களையும் கருத்துள்ள புத்தகங்களையும் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருங்கள். அது உங்கள் ஆத்மாவுக்கு ஆறுதலாயும் தெளிந்த மனதுக்கு உதவியாயும் இருக்கும். சரி, தொடர்ந்து 2 தீமோத்தேயு 4:14 பாருங்கள். கன்னானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. கன்னானாகிய என்றால் தாமிர உலோகத்தில் வேலை செய்யும் ஒரு ஆசாரி. இவன் பவுல் அப்போஸ்தலனுக்கு ஏதோ ஒரு விதத்திலே கெடுதி செய்திருக்கிறான். அதைத்தான் பவுல் இவ்வாறு கூறுகிறார், கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. அப்படி என்றால் அவன் செய்ததற்கு தக்க பலனை கர்த்தரே அவனுக்கு கொடுக்கட்டும் என்பதுதான் பொருள். வேதத்தின் மற்ற பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுதும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கும் தண்டனை எதிர்பாராததாக இருக்கும் என்பதை நாம் அறியலாம். எனவே எந்த ஊழியரை குறித்தும் அல்லது எந்த போதகரை குறித்தும் நீங்கள் குறைவாய் பேசுவதோ எதிராய் செயல்படுவதோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆபத்து என்பதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 4:15 நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். தீமோத்தேயுவும் அந்த மனிதனை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் முதலில் நல்லவன் போல் நடித்து பின்னர் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்ற ஒரு மனிதன் அவன். தொடர்ந்து 2 தீமோத்தேயு 4:16 பாருங்கள். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது இறுதியாய் காரியங்களை கேட்டு தீர்ப்பு செய்யும் முன் நடைபெற்ற விசாரணை போல தெரிகிறது. அல்லது 3 ஆண்டுகளுக்கு முன் ரோமாவரியிலே முதல் முறை அவர் விசாரணைக்கு நின்ற பொழுது அவர் தனியாக இருந்ததை நினைவு கூர்ந்து சொல்லியிருக்கலாம். எதுவானாலும் அவருக்கு துணையாக அந்த நேரத்திலே அங்கே யாரும் இல்லை என்பதை உணர்ந்தார். இன்றும் பணித்தளங்களிலே கர்த்தருடைய வேலை செய்யும் ஊழியர்கள் பலர் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு நிற்கும் பொழுது தேவன் சரியான உதவியாளர்களை கொடுக்கவும் அவர்களுக்கு தேவையான வார்த்தையையும் தைரியத்தையும் பாதுகாவலையும் கொடுக்கவும் நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:17 பாருங்கள். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். தனது மேலங்கி வேண்டும் என்று தனது சரீரத்திற்கான காரியத்தை கேட்டார். மனதில் அவரை உற்சாகப்படுத்தும்படியாக புஸ்தகங்களையும் தோல் சுருட்களையும் கேட்டார். இப்பொழுது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
கர்த்தர் எப்படி துணை நின்றார் என்று தெளிவாக கூறியிருக்கிறார். நாம் சிறையில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் இந்த 3 காரியங்களிலேயும் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். இவற்றின் மத்தியிலே கர்த்தரோ எனக்கு துணை நின்றார் என்று கூறுவது எத்தனை மேன்மையான ஒன்று இல்லையா? தொடர்ந்து கவனியுங்கள், வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு இடம்பெயரப் போகிறார் என்பதை பவுல் அறிந்திருந்தார். எனவே தனக்கு அருமையான இன்னும் சிலரின் பெயர்களையும் சொல்லி தீமோத்தேயுவுக்கு இந்த கடிதத்தை எழுதி முடிக்கிறார். கவனிங்கள், தொடர்ந்து வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19 முதல் 22ஆம் வசனம் வரை. பிரிஸ்காலுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோபிமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். மாறி காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஐபுலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாளும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்தல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். இங்கே பவுல் மீண்டும் மீண்டும் மாறி காலத்திற்கு முன் வந்து சேரும்படியாக தீமோத்தேயுவை ஞாபகப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே நாம் கேட்டது போல நம்முடைய வாழ்க்கையின் முடிவை குறித்த ஒரு நிச்சயம் உள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்க்கையின் இறுதியை அடைய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தையும் நாங்கள் கற்று முடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதன் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட ஆழமான சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் மீண்டும் இந்த வேத பகுதியை நாங்கள் வாசித்து எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல்லும். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல வாழ்க்கையின் இறுதியிலே என்னுடைய வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்த்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லத்தக்க கிருபையை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை குறித்தும் நிச்சயம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், மகிழ்ச்சி உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்மோடு வந்து சேர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரலும், அந்த குடும்பங்களின் தேவைகளை கர்த்தர் சந்தித்தரலும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட நீர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் யார் யாரை அவர் உள்ளத்திலே நினைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கிரியை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளோடு கூட நாம் 2 தீமோத்தேயுவின் புத்தகத்தை படித்து முடித்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பிரிந்து சென்றது யார்? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பிரிந்து சென்றது யார்? ஆப்ஷன் ஏ கிரெஸ்கே, ஆப்ஷன் பி தீத்து, ஆப்ஷன் சி தேமா. இன்றைய நிகழ்ச்சி உங்கள் உள்ளான மனிதன் பலப்பட ஏதுவாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சபைகள் எப்படியாக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று இந்த தீமோத்தேயு நிருபத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்த பவுல் இதோ இந்த கடைசி அதிகாரத்தில் தன்னுடைய ஆவிக்குரிய பயணத்தின் கடைசி நாட்களுக்கு வந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து சில காரியங்களை தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். மனதிலும் சரீரத்திலும் ஆவியிலும் சோர்ந்து இருந்தாலும் கூட அவர் தேவனுக்கு அடுத்த காரியங்களை தன் இறுதி மூச்சு வரை நிறைவேற்றுகிறவராகவும் தனக்கு பின்னர் தீமோத்தேயுவை தேவ பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறவராகவும் இருந்தார். நம்முடைய மனமும் சரீரமும் சோர்ந்து இருக்கும்போது நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்திப்போமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக இருப்போமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14.